ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி விநாயகருக்கு எப்படி ஒரு குடை ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி விநாயகர். இந்த குட்டி விநாயகருக்கு தான் நான் ஒரு குடை ரெடி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, எந்த விநாயகருக்கு வேணும்னாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் குடை ரெடி பண்ணலாம். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு அட்டை. நான் வந்துட்டு இன்றைக்கி கேக் வாங்கின அட்டை வந்துட்டு இருந்துச்சு. அந்த அட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த விநாயகருக்கு இந்த அட்டை போதுமானது தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்டு மெயினான விஷயம், உங்கள் விநாயகருக்கு தகுந்த மாதிரி பெரிய பிளேட்டோ குட்டி பிளேட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். அண்டு இன்னொரு விஷயங்க, நீங்கள் எடுக்கிற அட்டை வந்துட்டு நல்ல ஃப்ளெக்சிபிளாக மடக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த A4 ஷீட்லேயும் அந்த பிளேட் யூஸ் பண்ணி ரவுண்ட் ட்ரா பண்ணி அதையும் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ கட் பண்ணிட்டேங்க. இந்த A4 ஷீட்டை நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 4ஆக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 6ஆக மடக்கிக்கோங்க. எகைன் 8ஆக மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கு அப்புறமா இந்த எட்ஜில் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கணும். இதோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடை ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் அந்த அட்டையிலையும் இந்த ஷேப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அட்டை மேலே இந்த A4 ஷீட்டை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த A4 ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அட்டையும் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த A4 ஷீட்டில் செக்ஷனாக தெரியும்ல, ஒரு மாதிரி கோடாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோடு எல்லாமே அந்த அட்டையிலையும் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே உங்களுக்கு பார்த்தா புரியும், பாருங்கள். மடக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடை ஷேப்பில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்கி இந்த மாதிரி கலர் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கலர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உல்லன் த்ரெட்டு கூட ரோல் பண்ணிக்கலாம். இனி டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா கீழே கொடைக்கு கைப்பிடி வேணும்ல, அதுக்காக நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு எட்ஜில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த கொடைக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஹைட்டில் அந்த குச்சி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சியை வந்துட்டு நம்ம கலர் பண்ணுறோம். நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா உல்லன் த்ரெட் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொடையை நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்கிட்ட இருக்கிற சில பொருள் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேங்க. என்கிட்ட இப்போ மிரர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் மிரர் இருக்குது. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 2 இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரே ஒரு செக்ஷனில் மட்டும் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இதோ இந்த மாதிரி எல்லா செக்ஷன்லேயும் எல்லா கலர்ஸ்லேயுமே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சூப்பர்பாக இருக்குது. அதுக்கப்புறமா
என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போறேன். தோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோ வந்து பால் செயின், ஒரு ரோ ஸ்டோன் செயின் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டேன். தென் என்கிட்ட இந்த மாதிரி மணி இருக்கு. அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி டாப்ல மட்டும் ஒட்டிக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி லேசர்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஷால்ல ஒட்டுறதுக்காக வாங்கின லேசர்ஸ்ங்க. நீங்க கடையில ஷால் டெக்கரேட் பண்றதுக்கான லேசர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கனாலே தருவாங்க. அதை வந்துட்டு இந்த கொடையோட பேக் சைட் திருப்பி ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் தொங்கும், மணி மாதிரி தொங்கும், அழகா இருக்கும். காத்துல கூட இது நான் ஒட்டினதுக்கு அப்புறம் அழகா ஆடும்போது சூப்பர்பா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா நான் ஒட்டிட்டேங்க. எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிறதையும் ஒட்டி விட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம கொடை ரெடி ஆயிருச்சு. தென் இந்த குச்சியை வந்துட்டு இந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கொடை ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ என் விநாயகருக்கு இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பர்பா இருக்கு. காத்துல வந்துட்டு இந்த லேசர்ஸ் ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ விநாயகருக்கு பேக் சைடு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சும்மா நிற்க கூட வைக்கலாம். இதோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. விநாயகருக்கான கொடை வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட், எனக்கு தெரிஞ்ச மெத்தட். அண்ட் என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது உங்கள் இஷ்டம் தான் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே. உங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி உங்கள் விநாயகருக்கு இந்த மாதிரி குட்டி கொடை செஞ்சு அழகு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பை பாய்.